ஹலோ எவ்ரிஒன், என்னோட பேர் ஜி ஜெரின் ஆஷிகா. நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்னென்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம். இப்போது நமக்கு மழைநீர் சீசன் வைஸ் கூட நமக்கு பெய்யலாம், இல்லைன்னா சீசன் இல்லாமல் கூட சில நேரம் பெய்யலாம். இப்போ மழைநீர் சேகரிக்கிறதுனால நமக்கு அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ ட்ரவுட்டு இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுனால தண்ணியை ஸ்டோர் பண்ணி நம்ம அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் பெர்குலேஷன் டேங்க், இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்ம ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் என்னென்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்க கூரையிலேருந்து தண்ணி பாயிறது. அதை நம்ம எதுலன்னா ஏதாவது டேங்க்லேயோ இல்லைன்னா ஏதாவது கேன்லேயோ சேகரித்து அதை நம்ம அப்புறமா எதுக்காவது யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்குன்றாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வறண்ட காலங்களில் ட்ரவுட்டு சீசனில் நமக்கு தண்ணி இருக்காது. ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியை சேகரித்து வைக்கிறது மூலமாக க்ராப் பிளான்ஸுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம். இந்த டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தடை மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது மோஸ்ட்டாக எல்லா வீட்டோட கூரைகள்லேருந்து கிடைக்கிற இந்த தண்ணி, அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன யூஸ்னால், இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் மீன் கூட வளர்க்கலாம். மீன் வளர்த்தோன்னா அதை நம்ம அது வளர்ந்து அப்புறம் அதை விற்றோன்னா நமக்கு காசு கிடைக்கும். அப்போது நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக மீனும் வளர்க்கலாம், நமக்கு தண்ணியும் சேகரிக்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக நமக்கு எந்த லாஸுமே கிடையாது. நமக்கு எந்த காசும் செலவும் ஆகாது. வீட்டில் இருக்க பொருட்கள் மூலமாகவே நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோம், அதனால பூச்சி தொல்லைகள், மஸ்கிட்டோஸ் ஏதாவது வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது இன்செக்டிசைட்ஸ் ஏதாவது நம்ம அதுக்கு கொடுத்துருந்தோன்னா அது இன்செக்ட்ஸ் அட்டாக் ஆகாது. அதுக்கு வேண்டி நம்ம என்ன இன்செக்டிசைட் வேணுனாலும் அடிக்கலாம். அதனால் பூச்சி தொல்லைகள் கம்மியாகலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். இது என்னென்னா நம்ம டியூப் வெல்ஸ் இதெல்லாம் மூலயமா நம்ம மழை தண்ணியை சேகரித்து அதை ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறது தான் கிரவுண்ட் வாட்டர். I sincerely thank our Honorable Vice Chancellor Dr. K.R. Sundaravaradarajan sir for constant guidance and support.